ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா மாதிரி இருக்குது ப்ரோ. ஸோ சீரியஸாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிம். ஆப்வியஸாக வந்து நம்ம நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் மலையாளமில் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நான் சத்தியமாக பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஆக்சுவலாக வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. லைக் இவரோட இந்த ரோல் இந்த இன்டென்ஸாக இருக்கும், இல்லை இவ்வளோ நல்லா க்ளீனாக எழுதியிருக்காங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் அப்பர்னாவோட கேரக்டர் வந்து ஆசிஃப் அலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றதே நம்ம அந்த படத்தோட ப்ராசஸில் தான் தெரியும். அண்ட் அந்த அப்பா பையனோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் அவங்க அந்த ஒரே ஒரு எலிமெண்ட், அந்த கன் எலிமெண்ட் வச்சு படம் ஃபுல்லாக அதை எப்படி நீட்டாக ரிவால்வ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேரக்டர்ஸோட அந்த குரங்கு அந்த ஒரு எதுவுமே இல்லை, ஒரு குரங்கை வச்சு அந்த கதையில் என்ன ஒரு இன்னும் ரெப்ளிகா காட்டியிருக்காங்க. இதெல்லாம் அழகாக நீட்டாக எடுத்திருப்பாங்க. லைக் ஐ செட், இன்னும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து இன்டர்வல் வரைக்கும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும். இதுதான் அடுத்த பார்ட் நடக்குமோன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டை நிறைய தியரிஸ் சொன்னோம். இது நடக்குமோ பார்த்தா எல்லா ஸ்டீரியோ டைப்பும் பிரேக் பண்ணி டோட்டலி ஒரு வேறு மாதிரி ஒரு கான்செப்டோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுதான் அவரோட பர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ஷன் அவரோட இதில் பார்க்குறோம். ஏன்னா எப்போவுமே அவர் பண்ணுற ஒரு அப்பா கேரக்டரும் சரி, இல்லை ஒரு காமெடி கேரக்டரும் சரி, அது அவர் ஹியூமரோ இல்லை ஒரு அந்த ஒரு இமோஷனல் எலிமெண்ட் இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்டிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணி நம்மளை வந்து சார் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு போய் அண்ட் அவர் முடித்த அந்த ஸ்டைல் வந்து எனக்கு என்னமோ ஒரு ஆங்கிளில் திருஷ்யம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த ரேஞ்சுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் சினிமா இருந்துச்சு. அண்ட் மலையாளம் சினிமா நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் டஃப் காம்படிஷன் ஃபார் தமிழ் சினிமா. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஓவரால் தான் என்னோட சொல். அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, ஆனால் டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல் எடுத்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் எடுத்து சொல்லணுன்னா அப்பாவோட பையனோட பாண்டிங் தான் மோஸ்ட்லி. ஸோ அவங்க எப்படி கவர் பண்ணுறாங்க, அந்த க்ரைம் சீனை எப்படி மறைக்கிறாங்க, எப்படி அப்பா பையனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிள் தான். ஆப்வியஸ்லி லைக் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கும் அதே ஃபீல் தான் இருந்தது. பிகாஸ் ப்ராபப்ளி அவங்க சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேக்காக இருந்தது. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செகண்ட் ஆஃப் எப்படியோ கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துகிட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு பர்சனலாக தரது. யாரோடது? விஜயராகவன் சார் நல்லா தான் பண்ணியிருந்தார். ப்ராபப்ளி அவரோட ஆக்ட் வந்து ப்ராப்பராக அந்த கேரக்டருக்கு கொடுத்துருந்தாங்க. வேறஸ் வந்து படம் வந்து செகண்ட் ஆஃப் கவர் பண்ணி அதையும் வந்து லேக்காக எடுத்துகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் படம். ஓகே ஃபைன், அவ்வளோதான். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். எனக்கு தோணுது it's gone out of the entire level. The Malayalam cinema has crossed every level possible in the market. I think we can compare it to any best movies of Hollywood or anybody. This is out of the park. I don't know how they made it. Everyone's acting, and you'll have to say Asif Ali has been Asif Ali and Vijay Raghavan, so you can't, like, obviously as a Malayali I've seen him from day one. It's expected from them. All the star cast is only the superstars. They are like, but the storyline is clearly the winner here. Massive crazy movie, my god. Bro, இது வந்து இன்டர்ஸ்டெல்லாரோட BGM வந்து ரீமிக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு அப்படினாங்க. அதெல்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? அதெல்லாம் ஸோ மியூசிக் தான் இந்த ஃபிலிமில் ஒரு 30% சொல்லுவேன். ஏன்னா கதை வந்து அந்த மியூசிக்கோட இன்டென்சிட்டி கிரியேட் பண்ணி எண்டிங்கில் அவங்க எண்ட் பண்ண அந்த ட்ராக்குமே சரி, நான்லாம் சத்தியமாக போய் OST டவுன்லோட் பண்ணால் தான் இருக்கேன். ஸோ அவ்வளோ இன்டென்ஸாக ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேக்ட். அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோன்னா இன்னும் ஃபியூ இயர்ஸில் நம்ம ஹாலிவுட் லெவலுக்கு வி கேன் கிவ் காம்படிஷன் தான் நான் சொல்லுவேன். இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து ரிவ்யூஸ் பார்க்கல, பட் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டாங்க வெரி குட் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு கேள்விப்பட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 3-4 டைம்ஸ், ஏன்னா படம் முடிச்சு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருந்தேன். என்னடா பார்த்தோம், அவ்வளோ என்னடா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இன்னும் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சில சீன்ஸ்லாம் இப்படிலாம் எப்படி எடுத்தாங்க, எந்த மாதிரி தாட்டில் வந்தாங்கன்றது. பட் ஓவரால் பியூட்டிஃபுல் ஃபிலிம், ஃபேமிலியோட நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். தாராளமாக அதான் சொல்லலை. இப்போது நம்ம லாங்குவேஜ் பேரியன்றது இப்போல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்டோரி டெல்லிங்கில் தான் கதையே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே அது ஒரு ப்ராப்ளமாகவோ இல்லை ஒரு இதாகவும் பார்க்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த ஃபிலிம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா குட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங் போராக போகிற மாதிரி தான் இருக்குது. இது இப்போ த்ரில்லிங்கான ஸ்டோரி நல்லா இருக்கும்னு பார்த்தேன். இப்போ இல்லை, அவ்வளோ ஸ்டோரி இல்லை. ஒன் டைம் பார்க்கலாம். மியூசிக்ஸ் அவ்வளோ இல்லை. குட் மூவி. நைஸ். ஆசிஃப் அலி ஆக்டிங்லாம் எப்படி? ஃபைன்.